சும்மாவா போறோம். இந்த நீ கேட்ட 10 ரூபாய் இப்பவே வாங்கிக்க. 20 ரூபாய் தரேன். 30 ஆமா நீங்க போட்ல சவாரி செய்யறதுக்கு பணம் கொடுக்க வந்தீங்களா? என் போட்டை ஏலத்துக்கு எடுக்க வந்தீங்களா? கொஞ்சம் கூட இறக்க கட்ட மாட்டேங்கிறீங்க. பொம்பளை மறந்தா போயிட்டேன். ஐயா நீங்க ஆம்பளை இறங்குங்க முதல்ல. பாவம் பொம்பளைங்க எல்லாம் தவிக்கிறாங்க. என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஆள பாரு. எங்கப்பா சீக்கிரம். ரொம்ப தேங்க்ஸ். மெதுவா மெதுவா பாத்து இறங்குங்க. என்ன மோகன் இப்படி பொம்பளைக்கு முன்னால அவமானப்பட்டுட்டோமேப்பா. என்ன சாமி யோசனை பண்றீங்க? அவரு என் புருஷன். அவரு குணமே எப்பவும் இப்படித்தான். பொம்பளைங்களை ஏத்திக்கிட்டு போயிட்டாரல்ல. வாங்க சாமி எல்லாரும் உட்காருங்க, நான் ஏத்திக்கிட்டு போறேன். ஓட்டு மட்டும் எங்க கிட்ட கொடுங்கம்மா, நாங்க ஓட்டிக்கிட்டு போறோம். சரி சாமி இந்தாங்க, எல்லாரும் ஓட்டிக்கிட்டு போங்க. ரொம்ப நன்றி. இப்படிதான் ரைட் அபௌட் ஹிட் மார்ச். என்ன ஆஸ்பத்திரிக்கு போறியா? நான் ஆஸ்பத்திரி போனோம். இந்த வயிறு பெருசா இருக்கே, உனக்கு எத்தனை மாசம்னு கேட்டேன். டேய் கிண்டலா பண்றீங்க? மரியாதை பேசுறான். வயித்துல இருக்கலாம் சிரிக்கிறீங்க பாத்துக்க. இவனுக்கு ஆகார கூடாத. என்னடா டேய் உங்க பாட்டுக்கு பேசிட்டா போறேன். டேய் என்னடா நிம்மறேடா தங்கத்தையா திருடிட்டே நீ. டேய் கையடா. ஐயோ அடிக்குறா. ஓகே பஸ்டர். ஐயோ கோம்பு. என்ன இதோ ஆபரேஷன் பண்ணிட்டேன். அண்ணே எங்க சிக்குதா? ஆமா. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். உம்பளைங்க சேலையமா திருடுற பல்ல. அவ என்ன சோம்பேறி பாக்கிட்ட போய் பெரிய மனுஷன் புத்தி சொல்ற மாதிரி சொல்றேன். இவருக்கு ஏன்னா புத்தி சொல்லிட்டு அவனை போய் தண்ணியில தள்ளி விட்டிய. அவனுக்கு நீச்சல் தெரியுதா என்ன அளவா? எப்படியானா நமக்கு என்ன? ஐயே என்னது வெங்காயத்திற்கு? ஏய் இத கட்டுறவதான் இங்க குளிக்க வருவா. அடே அப்பா இது இடுப்புல இருந்தாலும் மானத்தை வாங்குது, உன் கையில இருந்தாலும் மானத்தை வாங்குதுடா. எரிஞ்சிருந்தா இரு இரு. இத கட்டி இருந்த புண்ணியவதி யாரோ? மிஸ்டர் மது. கோகிலா. ஆமா அது என் சேலைதான். இத சேலைன்னு சொல்லாத. பெண்கள் கட்டி இருக்கிறதுக்கு பேரு சேலை, நீ கட்டுறதுக்கு பேரு சேலையா? அநியாயமா இருக்கு. நல்ல வேலை என் மானத்தை காப்பாத்து. மானம் ஏது? மானத்தை தான் எடுத்து இவன் மடிச்சு கையில வச்சுக்கிட்டு இருக்கிறானே. இத பாருமா, மானம்னு சொல்றியே அதுக்கு கொஞ்சோண்டு கண்ட்ரோல் போட்டு வை. என்ன சொல்றீங்க? நான் என்னத்தை சொல்ல? பெண்கள்லாம் பாதுகாக்கப்பட வேண்டிய வயிறை கட்டிங்க. அப்படி இருக்கும் போது 4 பேர் பாக்குற இடத்துல 4 பேரா? ஐம் சாரி 4000 பேர் பாக்குற இடத்துல இந்த நீச்சல் உடைய போட்டுக்கிட்டு இப்படி கடந்து குறிக்கிறீங்களே, இது நியாயமான்னு கேக்குறேன். இல்ல நியாயமா? அம்மா முழுக்க முழுக்க உடம்ப மறைச்சுக்கிட்டு ஓரமா நடந்து போனாலும் முறைச்சு பாக்குற இந்த காலத்துல முக்கா உடம்ப காட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. மேநாட்டுல கூட பெண்கள் இப்படித்தான். நீ எந்த நாட்டுல இருக்கிற? மேநாட்டு நாகரிகத்தை நீ கடைபிடிக்க ஆரம்பிச்சின்னா இப்ப எரிக்கிற வெயிலுக்கு உடம்பு வெள்ளேறி போன மாதிரி வெடிச்சு போயிடும். கரெக்ட். எப்படியோ சேலை திருடனவனுக்கு என் நன்றி. சேலை திருடனவனுக்கு நன்றியா? ஆமா, அவனாலதானே உங்களை சந்திக்க முடிஞ்சது. ஓகேப்பா. இந்த சந்திப்பை என் உயிருள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன். மது நம்ம கதை எங்கேயோ திரும்புது. கதை இது கதை. ஓஹோ யாருக்கும் உதவி தேவையா? அப்புறம் சந்திக்கிறேன். அடுத்த சந்திப்பு தித்திப்பா இருக்கும். எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ். இதுனே நாட் சார் ரைட். இது நான் எதிர்பார்த்ததுதான். உட்கார் உட்கார். என்னங்க இவனை ஏதாவது செய்ய போறீங்களா இல்லையா? என்ன நடந்தது? தெருவுல போறவங்க வர்றவங்க கிட்ட எல்லாம் சண்டை போடுறான். எவனாவது 4 கொடுத்தானே என்ன ஆகும்? என்ன ஆகும்? உயிர் போகும். போகட்டுமே. பொது சேவையில் ஈடுபட்டு உயிரையை தியாகம் செய்த வீரனை பெற்றெடுத்த சூரத்தாயின்னு சொல்லுவாங்க. சும்மா இருக்கா? என்னங்க அவன் பேசிட்டு இருக்கா, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. சார் ரைட். அவன் சொல்றது நியாயம் தானே. தேங்க் யூ ஃபாதர். நான் உங்க சொன்ன இல்லையா? எக்ஸாக்ட்லி. கனகா உனக்கு விஷயம் தெரியுமா? மோகன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கான். அவன் என் மகன். அண்ணே கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ணே. நான் 3 மாசமா கண்ணு முடிச்சது வேணா போகுமா? நீ கண்ணு முடிச்சியா? ஆமாப்பா. ஒரு வழக்க போட்டுட்டு படிச்சுட்டு இருந்தா எப்படி நான் தூங்குறேன்? நல்ல பிள்ளைங்கப்பா. மோகன் நான் உன்னை டாக்டருக்கு படிக்க வச்சது நீ இங்க பிராக்டிஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிறதுக்காக அல்ல.
பட்டணத்துல ஏராளமா டாக்டர்ஸ் இருக்காங்க. கிராமங்களுக்கு தான் வைத்திய வசதி தேவை. நல்ல ஐடியாப்பா அது. இது நானே உங்களுக்கு சொல்லணும்னு இருந்தேன். ஆனா நீ பிராக்டிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஒரு நல்ல அனுபவம் உள்ள டாக்டர் கிட்ட கொஞ்ச நாளைக்கு இருந்தா நல்லது. கரெக்டப்பா. அண்ணன் ஏட்ட படிச்சுட்டு டாக்டர் உத்தியோகம் பார்க்க ஆரம்பிச்சா இருக்கிற ஜனத்தொகையில பாதி காலி. சும்மா இருடா. ஒருத்தன் நம்ம டாக்டர் சங்கர் இருக்காரு, ரொம்ப அனுபவசாலி, அதோட பொறுமை உள்ளவரும் கூட. ஆமாப்பா, டாக்டருங்க எவ்வளவு கெட்டிக்காரவங்களா இருந்தாலும் ரொம்ப 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 பொறுமை தேவை. அதனாலதான் நீ கொஞ்ச நாளைக்கு நம்ம சங்கர் நர்சிங் ஹோம்ல இருந்தா நல்லது. நானும் அப்படித்தான் பண்ணிட்டேன். அது சரி, இந்த கடனை என்ன பண்ண போறீங்க? எமது கடன் பணி செய்து கிடப்பதே. ஏண்டி, நீங்களே ஏதோ தப்பு செஞ்சுட்டீங்களா? ஏன் இப்படி நிக்க வச்சிருக்காரு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம ஆஸ்பத்திரிக்கு ஒரு புது டாக்டர் வர, பெரிய இடத்து பையன். அவரை உங்களுக்கு எல்லாம் அறிமுகப்படுத்த தான் எல்லாரையும் வர சொன்னேன். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். இதெல்லாம் எதுக்கு? இருக்கட்டும் சார். ஏட்டில் படித்த படிப்பை செயலாற்ற கைராசிக்காரரான உங்களிடம் வேலை பார்க்க கொடுத்து வைத்திருக்க வேண்டும். மிஸ்டர் மோகன், உங்களால தான் அந்த கைராசி இந்த ஆஸ்பத்திரியில நிலையான இடம் பெறணும். அதுக்கு இவங்க ஒத்துழைப்பு பரிபூர்ணமா கிடைக்கும். உங்க புது டாக்டர் ரிட்டையர்ட் ஜட்ஜ் ராமநாதன் மகன் மிஸ்டர் மோகன் MBBS. இனிமே நீங்க எல்லாம் போகலாம். சுமதி, மிஸ்டர் மோகன் அவர் ரூம் கழிச்சிட்டு போ. உங்க அந்தஸ்துக்கு இழிவு ஏற்படும்படி மோகனை என் பிள்ளை என் வாயால எந்த காலத்திலையும் சொல்ல மாட்டேன். என்ன நம்புங்க எஜமா, என்ன நம்புங்க. மாமா, புது டாக்டர் வந்திருக்காரு. என்னம்மா? ஏம்மா கொஞ்சம் கவனமா வந்திருக்க கூடாதா? கவனக்குறைவால் தான் கை நழுவி போச்சு. இல்ல, இதோ கை நழுவின பொருள் உங்க கைக்கே மறுபடியும் வந்துருச்சு. ஏம்மா கால் வலிக்குதா? ஒண்ணுமில்ல டாக்டர், ஆனந்த கண்ணீர். நர்ஸ், உங்க பேர் என்ன? சுமதி. சுமதி. இங்க ஹாஸ்பிடல் ரொட்டீன் ஒர்க் எல்லாம் எப்படி? டாக்டருக்கா நர்ஸ்கா? ரெண்டு பேருக்கும் தான். இங்க வர்ற நோயாளிகளை பரிசோதிச்சு சிகிச்சை செய்யணும். ஆஸ்பத்திரியில இன்பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்கிறவங்களே இரவு பகல பார்க்காம கண்ணு கருத்துமா டாக்டர் நர்ஸ்மா கவனிக்கணும். அப்புறம் ஒப்பி திங்கள் புதன் வெள்ளி ஆபரேஷன், ஞாயிற்றுக்கிழமை படகுல பவனி, அதுல ஒரு போட்டி. சாரி, தவறுதலா கைப்பட்டுட்டா உடைந்தது பற்கள் 30 என்று காலையிலே வரும் பேப்பரிலே. அப்படித்தானே? ஹலோ, ராங் நம்பர். சோமு, எங்கப்பா வரவு செலவு நோட்டை காணும்? செலவு கணக்கு நோட்டு இந்த இருக்கு. வரவு கணக்கு நோட்டை வச்சு பீரோல பூட்டிருக்கேன். ஏன் பீரோல வச்சு பூட்டின? இந்த மாசம் ஏராளமா நன்கொடை வந்திருக்கு. வரவு கணக்கு நோட்டை கண்டவங்க பார்க்க கூடாது பாரு, அதனால உள்ள வச்சு பூட்டிருக்கேன். நீ ஒரு லேட்டு புத்திசாலியப்பா. பொதுமக்கள் கொடுக்கிற பணத்தை அவங்களே பார்க்கப்படாதா? இன்னைக்கு வரவு மறைக்கிற புத்தி வந்தா நாளைக்கு செலவு மறைக்கிற புத்தியும் வந்துடும். அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லன்னு. சும்மாரப்பா, நம்ம ஆபீஸ் என்னைக்கா மூடி வச்சது உண்டா? யாரு சொன்னா? 24 மணி நேரம் திறந்தானே இருக்குல்ல. இருக்கு. வாசல்ல குறுக்கா உண்டா? கிடையாது. உள்ளார அல்சேஷன் நாய் உண்டா? எவ்வளவு பர்ஃபெக்ட்டா நம்ம ஆபீஸ் நடக்குது. ஆமா. அதே போல பொதுமக்கள் கொடுக்கிற பணத்தை எக்ஸிபிஷன்ல திறந்து வச்ச மாதிரி வச்சிருக்கேன்ப்பா. போ, போய் கணக்கு நோட் எடுத்துட்டு வா. ஹலோ. டேய், நான் மோகன் பேசுறேன்டா. நான் ஹாஸ்பிடல்ல சேர்ந்துட்டேன். டேய், வந்து நீ மத்தியானம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு போயிடு. நான் இங்கேயே சாப்பிடுறேன், எனக்கு சாப்பாடு இங்க அனுப்ப சொல்லிடு. ரைட்டோ, ஓகே, ரைட்பா, ரைட்டோ, ரைட் ரைட் ரைட். படி படி. நம்பிராஜன் வீட்டு கோழி சுப்பிரமணிய பிள்ளை வீட்டில் முட்டையிட முட்டை யாருக்கு சொந்தம் என்பதனால் ஏற்பட்ட தகராறை கோர்ட்டுக்கு போகாமல் சமாதானம் செய்து வைத்ததற்காக இருதரப்பிலும் வரவு ரூபாய் 1000. சரி. வருமான வரி கொடுக்காமல் டிமிக்கி கொடுத்துக் கொண்டிருந்தவர்களை கண்டுபிடித்து கொடுத்த வகையில் அரசாங்கத்தின் வெகுமதி ரூபாய் 501. மறியல் செய்த மாணவர்களிடமிருந்து காலேஜ் கட்டிடத்தை காப்பாற்றி கொடுத்ததற்காக ஆசிரியர்களின் அன்பளிப்பு ரூபாய் 70. 701. பணத்தை முழுங்காத. இல்ல, தீயணைக்கும் படையினரை தீ விபத்திலிருந்து காப்பாற்றியதற்காக நன்கொடை ரூபாய் 100. அவ்வளவுதான் செலவு. 4 அனாதை பெண்களுக்கு புடவை, ரவிக்கை வகைரா 40 ரூபாய் 60 பைசா. அனாதை பணத்தை அடக்கம் செய்த செலவு. அப்போ பணக்கார பணம் வந்து என்ன சொல்லிச்சு? இந்த ராத்திரி எல்லாம் கண்ணு முடிச்சு எழுதணும்ல, பார்த்து எழுதணும்.
அனாதை பிணத்தை அடக்கம் செய்த செலவு 37 ரூபாய் 13 பைசா, ஆ. காணாமல் போன தொகை 5 ரூபாய், ஆபீஸ் செலவு 3 ரூபாய். ஏய் ஈரப்பா ஆபீஸ் செலவு 3 ரூபான்னா ஆபீஸ் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சா? ஆஹாஹா. ஆ. நான் சிற்றுண்டி சாப்பிட்ட செலவு 3 ரூபாய். ஆமா உன் சிற்றுண்டிக்கே 3 ரூபான்னா பக்கத்துல ஒரு சைபர் போடணுமா பேருண்டிக்கு? அண்ணே, நான் இந்த நன்கொடை வசூல் பண்ண போறேன் பாரு. அப்ப வந்து பசி எடுத்தா மனுஷன் பட்னியாவா கிடப்பான். பாக்கெட் மணி எடுத்து செலவு பண்ணணும். பாக்கெட்ல இருந்தா அடிச்சு செலவு பண்ண. ஏய் ஓன் மணி எடுத்து செலவு பண்ணணும் மேன். இல்லன்னா பச்சை தண்ணியை குடிச்சிட்டு வேலையை கவனிக்கணும். என்னங்கண்ணே நீங்க ஆற்றால் சிற்றுண்டி. ஏய் சொன்னதே சொல்லிட்டு ஓங்கி அரைஞ்சு பல்ல உடைச்சிருவேன். யார் வீட்டு பணத்தை எடுத்து யாரா செலவு பண்றது? நம்ம நல்ல காரியத்தை செலவு பண்ணுங்கிறதா பொது ஜனங்க நம்மளை நம்பி பணம் கொடுத்துருக்காங்க. அதை விட்டுட்டு சிற்றுண்டி பேருண்டி சாப்பிட்டுக்கிட்டே போனா நாளைக்கு அவனா கணக்க பார்த்தா காலை துப்புவா மூஞ்சி மேல. தபார் கடைசியா சொல்றேன், யாரா இருந்தாலும் சரி அவங்க உங்க சொந்த பணத்தை செலவு பண்ணிட்டு சேவை செய்ய அபிப்பிராயம் உள்ளவங்க செய்யலாம். இல்ல எவனா இருந்தாலும் சரி கெட் அவுட், வெளியில போயிடலாம்.